அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்ல டாப் டு பாட்டம், அதாவது நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து பாதம் அந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் 2 பிரிவுகளா பிரிக்கலாம். எதனுடைய அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுப்புகளுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில 2 பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய உறுப்புகள், மற்றொன்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் அல்லாத தானாக இயங்கக்கூடிய தானியங்கி உறுப்புகள் அப்படின்ட்டு 2 பிரிவுகளா பிரிக்கலாம். உதாரணம், இப்ப பக்கத்துல இருக்க ஒரு பொருளை நான் எடுக்கிறேன். என்னுடைய கை வேலை செய்யுது. கையில இருக்கக்கூடிய தசைகள், எலும்பு, தோல், இது மாதிரி அந்த கையில இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வேலை செய்யுது. அப்ப அந்த பொருளை எடுக்கிறது ஒரு வேலை. இந்த கை வேலை செய்யுது. இந்த கை என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அதனால இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய உறுப்பு. அந்த பிரிவுல இது அடங்கும். அதே போல தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள், இதற்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். உதாரணத்துக்கு நுரையீரல், இதயம், சிறுநீரகம், இது மாதிரி உறுப்புகள். உதாரணத்துக்கு நுரையீரல் எடுத்துக்கலாம். நுரையீரல் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலையை செய்யும் பொழுது நுரையீரலுடைய அனைத்து பகுதிகளும் வேலை செய்யும். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, தானாக இயங்கும். ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனல் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உறுப்புகளை தானியங்கி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத தானாக இயங்கக்கூடிய உறுப்புகளா இருந்தாலும் சரி, அந்த உறுப்புகள் இயங்கும் பொழுது இயல்பா இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது. அதை தான் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு, தன்னுடைய கை, பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறோம். பொருளை எடுக்கும் பொழுது கையில இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும், அந்த பகுதியில உள்ள பாகங்களும் வேலை செய்யுது. எந்த பாகத்திலும் தொந்தரவு ஏற்படக்கூடாது. உதாரணத்துக்கு முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள், அது மாதிரி எடுக்கும் பொழுது ஏதாவது வலியோ வீக்கமோ அது மாதிரி தொந்தரவு ஏற்படக்கூடாது. இயல்பா இருக்கணும் அந்த இயக்கம். அததான் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதுவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் அல்லாத தானியங்கி உறுப்புகள் அனைத்துக்கும் பொருந்தும். இப்ப நுரையீரல் வேலை செய்யுது. அதுல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் வேலை செய்யுது. அப்ப அந்த நுரையீரல் வேலை செய்யும் பொழுது எந்த பகுதியிலையும் தொந்தரவு ஏற்படக்கூடாது. அப்ப அந்த நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இததான் நம்ம ஆரோக்கியம் அப்படின்ட்டு பொதுவான வார்த்தையில சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா உடல் மற்றும் மனம் இரண்டும் ஆரோக்கியமா இருக்கிறத குறிக்கும்.